ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து அன்லிமிட்டட் காச்சான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 7 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தது வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு தரமான சீன்லாம் காத்துட்ருக்கு. முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இரவோடி அந்த வேறு லெவலான கூஸ் பம்ப் சீன்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். முக்கியமாக நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலாம்னு சொல்கிறீங்க. அந்த கொடுமையை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. சரி விடுங்க, அது எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக நான் இன்னும் அதிகப்படியான வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் நாட்களில் கவலைப்படாதீங்க. டெய்லியுமே கொஞ்சம் அதிகமாக போட்டு ட்ரை பண்றேன். முடிஞ்சளவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரெகுலரா போட்டுருவேன். கூடிய சீக்கிரம் போடக்கூடிய வீடியோக்கள் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்சளவுக்கு பாக்குறதுக்கும் நீங்க தயாரா இருங்க. சரிங்க, நம்ம இதோட கதை உள்ள போலாமா? ஹீரோவும் என்னப்பா உனக்கு இப்ப ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா? டேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஹீரோ அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு ஷாக்கா வர. என்னது மாந்தர்? நான் சொன்னேன் உனக்கு எப்படி அவ்வளவு தெரியும்? என்னது தெரியுமாவா? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் அவங்களுடைய பிளட் லைனை சேர்ந்தவன்டா. சப் மாஸ்டரா நானு. உன்ன மாதிரியான குப்பைக்கும் மேலான ரத்தத்தை கொண்டவன் நானு. என்னுடைய வம்சாவளியில இருக்கிற லாஸ்ட் அந்த மாஸ்டர் பிளட் லைனை சேர்ந்தவன் நானு. அப்ப நீ தான் மான்சசோரிய சப் மாஸ்டரா? ஹீரோ அவங்க 2 பேருக்கிட்டையும் நீங்க 2 பேரும் இதே இடத்துல இருங்க, நான் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே போக கூடாது. எல்லாமே நமக்கு இதே இடத்துல உடனே கிடைக்கணும். ஓகே, நாங்க அப்போ இவனுங்களை இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருமே இவனுங்களை இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட தயாரா இருக்கானுங்க ஃபைட் பண்ண. என்னப்பா பண்றீங்க? நான் சாதாரண ரிசர்ச்சர், எனக்கும் இந்த பேட்டில் ஃபீல்டுலாம் செட் ஆகுது. நான் சண்டை போடுறதுல நாக்கில்லாதுமே. ஆனா கண்டிப்பா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட வச்சுக்கணும், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் கூட கூட்டின்னு வந்த ஒரு 2 பேரை பார்த்தா டக்குன்னு அவன் சொடக்கு போட்டு அடுத்த செகண்ட் அவங்க வித்தியாசமான ஒரு கிரேச்சரா மாறுறாங்க. என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் என்னுடைய அடிமைகள். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பார்த்தா மனிதர்கள் தான். மனிதர்களோட மான்சஸோடைய ஜீனை வந்து கலந்து இப்படி வித்தியாசமா கொடூரத்தனமா மாத்தி வச்சிருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த ஆளு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறமா ஹீரோ பார்த்துட்டு சாக்காயிடுவான். அந்த பயபலியை தான் மாத்தி வச்சிருக்காங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இது உங்களுக்காக பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு தானே? அதனால தான் வார்த்தைகள் எதுவுமே உங்ககிட்ட இருந்து வரல. எப்படி இருக்கு என்னுடைய கண்டுபிடிப்புகள்? ஆனா நான் மல்டிபிளான ஹியூமன்ஸ் மேல இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் நான் பல பேர் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய மான்சஸ் என்னுடைய அடிமைகளை நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதுல ஹியூமன்ஸ் நிறைய பேரும் எனக்கு தேவை. கண்டிப்பா உங்களை மாதிரியான பவர்ஃபுல்லான ஆளுங்க எனக்கு ஒரு அடிமையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவன் திமிர பேச ஹீரோக்கு கேட்க இது கடுப்பாயிட்டே இருக்கு. இந்த டிவைன் பவரை பயன்படுத்தி உங்களை நான் என்னுடைய வேலைக்கார அடிமைகளை வச்சுப்பேன். உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல யாரையும் இதுக்கப்புறம் எதுவும் உங்களால பண்ண முடியாது. ஏன் முடியாது? நீ நினைக்கிற கண்டிப்பா நான் ஒன்னைய கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல மாத்திரனா இல்லையா பாரு. நிமமோ கோல்டு, நான் எந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இவனை விடாதீங்க. கருணைன்ற ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவான். அவங்க 2 பேரும் ஓகே மாஸ்டர், நாங்க அப்படியே பண்ணிடுறோம்ன்ற மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி சொல்றானுங்க. பரவாயில்லப்பா, பிரில்லியன்டான ஐடியா தான் பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் என்னுடைய அடிமைகள் தான் உங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க. நான் உங்க கூட ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களா கீழ்த்தரமான ஜென்மங்க. ஆனா இவனுக்கு 2 பேரும் போன உடனே பார்த்தா அடிச்சு போட்டு படுக்க வச்சிருவானுங்க. அந்த 2 மாத்திரையும் பரவாயில்ல, நல்லாவே அனுப்பிச்சு. அடுத்தது நீ தாண்டா, அடுத்தது நான் தானா? இது இன்னும் முடியல. அப்புறம் பார்த்தா அடிபட்டு கீழே விழுந்தவனுங்க பார்த்தா திரும்ப எழுச்சிக்கிறானுங்க. எப்படி என்னுடைய மரபணு மாற்றப்பட்ட பண்ணிங்க எப்படி வேலை செய்யுது? நல்லா இருக்குங்களா? அதுங்களை சுலபமா உங்களால கொல்ல முடியாது. நிமமோ கோல்டு, என்ன மறந்துட்டியாடா சண்டையில? உன்னோட எனிமி நான் தாண்டான்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த சைக்கோ நாய் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்றது. அதுக்கப்புறம் நிமமோ இன்னொரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க. அவளே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. என்னப்பா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்ன உனக்கு இது கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இவரு மட்டும் சாதிச்சாரு பெருசா. டே, நீ எப்படி தானே நின்னுங்கிற? நான் சுலபமாலாம் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா கூட இந்த நான் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அடிக்கும் போது தப்பிச்சு திரும்ப அட்டாக் பண்ண. இருந்தாலுமே அதுங்க அசால்ட்டா நிற்கும். என்ன முட்டாள்களா, அவங்களால அழிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னமோ எத்தனை நாள் ஆனாலும் இதுங்க சோர்ந்து போகாம உங்க கூட ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்க இதே இடத்துல தான் சாக போறீங்க. என்ன இருந்தாலும் நம்ம இதை சீக்கிரமா முடிச்சாக்கணும்ப்பா. ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி விட்டு வச்சோம்னா நம்ம மான்சருக்கு போயிட்டு உதவி பண்ண முடியாது. உண்மைதான், நான் இவனை கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நானும் உனக்கு உதவி பண்ற மாதிரி இப்ப 2 பேருமா சேர்ந்துறாங்க ஒன்னா. அதுக்கப்புறம் அவங்களுடைய அல்டிமேட் அட்டாக்கை பயன்படுத்தவும் அது ஒண்ணுமே ஆகாததை பார்த்துட்டு, ஆஹா, நீங்க என்னதான் பெரிய லெவலில் புடுங்கிற மாதிரியான பவத்தை பயன்படுத்தினாலும் உங்களால ஒன்றும் கலட்ட முடியாதாங்க. என்னுடைய மரபணு மாற்றப்பட்ட பண்ணிகளை யாராலையும் எப்பவுமே அழிக்க முடியாது. அதுங்கெல்லாம் சாகாவரம் பட்டுறதுன்ற மாதிரி பேசுறான். ஆனா அடுத்த கடமை பார்த்தா அதுங்க எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? என்ன இங்க நடக்குது? எப்படி இந்த மாதிரி நடக்குது? வாய்ப்பே இல்லையே. என்னடா பண்ணி வச்சிருங்க? ஏன்டா ரீஜெனரேட் பண்ண முடியல? முட்டாள்களா என்னடா பண்ணிட்டு மாதிரி. அதுக்கப்புறம் இவன் கத்திட்டே இருக்கும் போது பார்த்தா இவனுக்குலாம் எங்க அடிக்கணும் கரெக்டா வந்து நம்ம நிமோ வந்து ஒரு 2 கொட்டைக்கு ஸ்ட்ரிக்டா வந்து அடிப்பா பாருங்க. அவனுக்கு மூளையே கலங்கிடும். படுத்து தூங்கட முட்டாளு. வாயில இருந்து தூரம் வந்துடும் அவனுக்கு. கரெக்டா அடிச்ச பண்ணி. ஆனா என்ன இருந்தாலும் என்னோட என்கிட்ட சொல்லிட்டடி, எனக்குமே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு உங்க கூட பேசுறதுக்கு. ஏய், என்னடா அவ்வளவு கொடூரமான ஆளாடா நானு? இவன் ரொம்ப பண்ணாதனால தான் இப்படி அடிச்சேன். உன்னால நான் தொட கூட மாட்டேன்டா. என் மாத்திர தவிர நான் வேற யாரும் தொடவே மாட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்றதுல ஹீரோ உன்னொரு பக்கம் பார்த்தா அவன் கூட தன்னுடைய பவரை பயன்படுத்தல. அவனுக்கு லைட்டாவே ஹீரோ கூட சண்டை போட பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் ஒரு இடத்துல கீழே பொக்காஞ்சிருவான் பயத்துல. ஹீரோவும் என்ன ஆச்சு உன்னுடைய வீர வாசனம்லாம் இப்ப வரவே இல்லை அப்படின்னு அவன் கேட்கவும் இவனுக்கு உன்னொரு பக்கம் அந்த பையன் ஒரு நிமிஷத்துல தன்னை பத்தி கேவலமா சிரிச்சுட்டே கேட்டிருப்பான். நீ ஒரு லூசர்,
மாதிரி எப்பவுமே உன்ன மாதிரியான பயந்தாங்கொழிய நான் இந்த உலகத்துல எப்பவுமே பார்த்ததில்ல. திரும்பவும் நீ அதே மாதிரி தான் கேட்கிறான். கண்டிப்பா நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. சாவுடா. இந்த பவரை பார்த்து நீ மொத்தமா பயந்து போகணும். அதை நான் என் கண் கூட பார்க்கணும். இதுதான் என்னுடைய கிராண்டியஸ் அல்டிமேட் எபிலிட்டி. இதுக்கு முன்னாடி பயப்படாம எவனாலும் நிக்க முடியாது. ஆனா ஹீரோ பார்த்தா பயப்படாம தான் நின்றுட்டு இருக்கான். சாவுடா அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணிடுவான். பரவாயில்ல, மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேஜிக்ஸ் இதுக்குள்ள பயன்படுத்திருக்கான். பெருசாவும் இருக்கு, வேகமாவும் இருக்கு. பட் இருந்தாலும் என்னுடைய லெவலுக்கு இது ஃபர்ஸ்ட் கிடையாதுன்னு ஹீரோ அதுக்கிட்ட தப்பிக்கிறான். பரவாயில்ல, மாத்திர கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஈஸியா சமாளிப்பாரு. அவரை பத்தி நமக்கு தெரியாதா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னு? கண்டிப்பா லார்ட் லைட்டுக்கு எதிரெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. பாவம் சின்ன பையன், அவன் என்னமோ தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னதான் அவன் லெஜெண்டரி ஹீரோஸ் நான் தானே பீத்திக்கினாலும் அவர் முன்னாடி சாதாரண அவன் தற்கூரி தான். உன்னோட எபிலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா தானே இருக்கு. ஜஸ்ட் இது ஒரு ட்ரிக் தான். என்ன பார்ட்டினா ட்ரிக்கா? என்ன இது நீ பேசிட்டு இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நான் உருவாக்கி இருக்க தெரியுமா? உன்னை அழிக்காம நீ தடுத்து விட்டு போக போறது இல்ல. நீ செத்தாதான் எனக்கு நிம்மதியங்க. ஒரே ஒரு அடி உமால பட்டா நீ செதறிடுவேன். ஒரு அடி அவமால படாதா அவன் சாவ மாட்டானா அப்படின்ற மாதிரி அவன் வெறியா கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நீ மாத்திட்ட. எதுக்காக நீ என்னுடைய பெஸ்ட் ஷாட்டை எனக்கு காமிக்கல? உன்னுடைய பெஸ்ட் அட்டாக்காக நான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். நீ பெருசா எதுவுமே பண்ணலையே. வா இப்ப வச்சு உனக்கு கடைசி ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். என்ன முட்டாளாக்க பாக்குறியா? உன்ன மாதிரி ஆளுங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் காலுக்கு கீழே தான். சாவு சாவு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு அட்டாக் பண்ணான். ஹீரோ அசையாம அதே இடத்துல தான் நிப்பான். அந்த அட்டாக்கை வாங்கிடுவான். இவனும் செத்துட்டியாடா அப்படின்னு பெருமூச்சு ஓடுற சமயத்துல பார்த்தா அந்த ஹீரோவும் பெருசா எதுவுமே ஆகாம நின்றுட்டு இருப்பான். உன்னுடைய அட்டாக்ல சின்னதா தான் இருக்கு. என்னங்க நடக்குது? எப்படி அவன் அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான் அந்த அட்டாக்கையும் வாங்கி? இதுக்குதான் நான் பலமுறை உன்னை பெருசா பண்றான்னு சொன்னேன். நீ என்னடா சின்ன சின்ன பவர்லாம் எனக்கு காமிச்சு போர் அடிச்சுன்னு கதை. இதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ எப்படி இன்னும் சாகாம இருக்க? இது இருக்கிறதுல என்னுடைய பவர்ஃபுல்லான வெப்பனாச்சு. இதை பயன்படுத்தின யாரா இருந்தாலும் அழிஞ்சு போயிடுவாங்க. நீ ஏன்டா இன்னமும் சாகல? சாவடா அப்படின்ற மாதிரி திரும்ப போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணு? ஹீரோ பதிலுக்கு ஒரு சின்ன சின்ன அட்டாக் தான் பண்ணுவான். அந்த அட்டாக்லயே அது மொத்தமா உடஞ்சிரும். மாஸ்டர் ஒரு வழியை சாதிச்சிட்டல. அவன் தோத்துட்டான்ப்பா. அந்த நாய்க்கு அது ஒன்னும் புரியல. தோல்வி ஏத்துக்க முடியாதால எப்போ நீ இதை பண்ண அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு வயிற்றுலேயே ஒன்று கொடுப்பான். சாவு சைக்கோ நாய. அவனுக்கு பார்த்தா மூக்குல இருந்து ஹீரோ அடிச்சு அடியில பொல ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அவ கதறா, என் முகத்தை எப்படி அசிங்கப்படுத்திட்டான், என்னையும் அடிச்சிட்டாவன். உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட நீ உயிருக்காக கெஞ்சிருக்கியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அப்படி நீ சொல்ல போற பதில் எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லைன்னா கண்டிப்பா நான் உன்னை கொல்லுவேன். பயத்துல அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்ன கொண்டுடாதீங்க, நீங்க என்ன சொல்லணும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அது என்னன்னா எல்வன் குவிண்டத்துல ஒயிட் நைட்ஸோடைய சார்பா அடுத்த கமாண்டரா என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க கேண்டிடேட்டா. அதுல நான் என்னுடைய பவரை நிரூபிக்கிறதுக்காக என்னுடைய லெவல் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன விடவும் என்னுடைய இடத்த பிடிக்கிறதுக்காக போட்டிக்காக நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் என்ன சூஸ் பண்ணணும், நான் லெவல் அதிகமா இருந்தா தான் சாத்தியமாக்கும். உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் நிறைய தெரியும் தெரியலையே. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் எதுவும் பெருசா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ஏய் ஆனா நீ தானே சொன்ன நான் ஒரு லெஜெண்டரியான ஹீரோ, எனக்கு சமம் எவனுமே இல்லைங்க இல்லைன்னு. நீ லெஜெண்டரி ஹீரோவா இருக்க தகுதி இல்லாதவன்டா. அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ ஒரு ஹீரோவா இருக்கிறனா மொத்த மக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆபத்துனும் போது நீ போய் கூட இருந்து காப்பாற்றணும். ஆனா நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி மக்களை கொன்னு அவங்கள மூலியமா நீ லெவல் கெயின் பண்ணிட்டு இருக்க. அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இதுக்கு பதில் மான்சரை வச்சு பண்ணியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா மனிதர்களையும் அப்பாவியான இந்த பசங்களையும் நீ விட்டு வைக்காம இப்படி பண்ணிட்டா உன் மனசுல எவ்வளவு கொலை பண்றோன்ற அந்த நோக்கம் ஆழமா பதிஞ்சிருக்குன்றது பாத்துக்கோ. எந்த ஒரு சுச்சுவேஷன்ல உன் மேல எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா நீ ஒரு ஹீரோவா இருக்கிற தகுதியை எப்பவும் இழந்துட்டேன். அதனால இதுக்கப்புறம் கமாண்டர் ஆகணும்ன்ற அந்த விஷயத்துல என்கிட்ட சொல்லிட்டு வராது. அதெல்லாம் உனக்கு தகுதியே இல்லை. உனக்கு ஒரு இன்னொரு சான்ஸை கொடுக்குறேன். என் கூட திரும்ப ஃபைட் பண்ண. உன்னை நீயே பெருமை பீத்தின்னு பேசுறல. என்னுடைய முகத்துல நீ ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச போட்டுட்டுனா கூட போதும். நான் கண்டிப்பா உன்னை இந்த இடத்துல உயிரோட போக விட்டுறேன். உன்னை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அப்ப நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் உன்னை ஒரு லெஜெண்டரி ஹீரோன்ற. ஆனா அந்த பண்ணலன்னு வச்சுக்கேன் நிலைமையை அப்படியே தலைகில மாறிடும். அதுக்கப்புறம் மூச்சே இருக்காது உன் உடம்புல. கடைசி மூச்சா தான் இருக்கும். பயத்துல இப்ப அவ ஓடுறது என்னால முடியாது. கண்டிப்பா கூட எதிர்த்து என்னால போராட முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஹீரோ ஓடும் போதே வந்து லேசர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணி காலையே செதைச்சு விட்டுருவான். அவனால நகர முடியாது. அவன் கதறுவான். டேய் இதே மாதிரி தானே மியாவும் உங்ககிட்ட கேட்டு இருப்பான். அந்த பசங்களும் இப்படி தானே கதறி இருப்பாங்க, எங்களை விட்டுருங்கன்னு. ஆனா நீ ஒரு லெஜெண்டரி ஹீரோ இல்ல, நீ ஒரு சீரியல் கில்லரா அவங்களை எப்படி கொடுமைப்படுத்திருக்கன்றது இப்ப புரியுதா? அந்த வழியை உன்னால உணர முடியுதா? நீயும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களை எதுவுமே பண்ணாம பிடிச்சி மட்டும் ஹீரோ வச்சுப்பான். அதுக்கப்புறம் வந்து மியாவுடைய அண்ணனுக்கு 2 பேர் இறந்ததுக்கு அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறான். நான் இந்த இதுல ரொம்பவே லேட்டா வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இவங்களையாச்சும் நான் பாதுகாப்பு இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். உங்களுடைய வழிகள் எல்லாமே மாறிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எல்ஸ் வந்து சார் கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க தானே, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் எங்களை வச்சு என்ன பண்ண போறீங்க? டேய் எவ்வளவு தைரியம் தான் அவருடைய பர்மிஷன் இல்லாம பேசுவேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் என் கூட வர போறீங்க. ஏன்னா உங்ககிட்ட இன்னமும் நான் நிறைய கேள்விகளை கேட்கணும். கடவுளை நம்மளை கூட்டு போயிட்டு கொடுமைப்படுத்த போறோம். நாங்க எதனா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. அது உண்மைதான். நீங்க நிறையவே தப்பு பண்ணிருக்கீங்க. நாங்க ஹியூமன்ஸா இருக்கிறதுனால நீங்க ஒரு எல்ப்ஸாவும் எங்களை ஒரு கீழ்த்தரமான ரேஸை சேர்ந்த ஆளை தான் பாக்குறீங்க. இதெல்லாம் இங்க வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இடத்துக்கு போவோன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் எல்லாருமே டெலிபோர்ட் ஆடும்போது அவன் பார்த்துட்டு தகச்சு போயிடுவான். என்ன இடம் இது, மாளிகை எப்படி இருக்கு? அந்த சயின்டிஸ்ட் செல்ஃபுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த இடம் டேகஸ் டஞ்சன் ஆச்சே. ஆமா எதையே பேச பொறுத்த வரைக்கும் நீ தான் ரொம்பவும் கம்மியான லெவல் இருக்கீங்க. அப்ப எதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க? நீங்க 2 பேரும் இதே தான் வாழ போறீங்க. இந்த இடமா இவ்வளவு பெரிய உலகத்துல இந்த டஞ்சனுக்குள்ள எங்களை போட்டு அடிக்க போறீங்களா? டேய் எவ்வளவு தெரிஞ்சு அவர் எதிர்த்து பேசுவீங்க. சாவணும் ஆசை இடன்ற மாதிரி அவ போட்டு அடிக்கிறா. அவ குடும்ப பத்ததுல தப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மிச்ச பேர் எல்லாருமே ஹீரோ வரவேற்கிறாங்க.
இருக்காங்க. மயிலாடு ஒரு வழியா நீங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டீங்க. என்ன பாப்பா விளையாடலாம் பண்ற மாதிரி என்ன பக்கம் இவங்க எல்லாம் கேட்டு இருக்கேன். நான் வந்துட்டேன் வீட்டுக்கு திரும்ப. ஆமா என்ன மாஸ்டர் வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் இந்த இடத்துக்கு எட்டு வந்து போட்டிருக்கீங்க. அது என்னன்னா இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்களுக்காக இந்த நாய் என்ன பண்ணிருக்குங்க, பல ஹியூமன்ஸ் வந்து கொடுமைப்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேரை கொன்னும் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த கில்ட்டினஸ் உணர்த்தணுன்றதுக்காக தான் இந்த கூட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஆளுங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவங்க கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூடவே கூட்டு வந்தேன். இது கேட்ட உடனே அவங்க கடுப்பாயிடுவாங்க 4 பேரும். என்னது இவனுக்கு ஹியூமன்ஸ் கொல்றானுங்களா? சரிங்க மாஸ்டர் நீங்க ஒரே ஒரு ஆர்டர் கொடுங்க, நாங்க இப்பயும் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஏண்டா கொஞ்சம் கூட உங்களுக்கு மற்ற ரேஸை பத்தின அக்கறையா இல்லையா? எல்லாருமே இப்படிதான் நடத்துவீங்களா? அவ சொல்றது சரிதான். நான் உங்களுக்கு பெரிய லெவல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். இந்த லோ லெவலான கிரியேச்சர்ஸுங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கொடூரத்தனமான தண்டனைகள் கொடுக்கறதுல தப்பே இல்லை. மாஸ்டர் லைட்டுக்கு எதிராக எதனா கேவலமான விஷயங்களை பண்ணாங்கன்னா இவனுங்களை கொல்லலாம். உண்மைதான், கண்டிப்பா இவனுங்களை கொல்லணும். எதுக்காக இவங்க 4 பேரும் இப்படி கொடூரத்தனமா பேசுறாங்களா? இங்க பாருங்க, இவனுங்களை இந்த இடத்துக்கு எத்தனதுக்கான காரணமே கொல்றதுக்காக கிடையாது, இவனுக்கு கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கண்டிப்பா நீங்க இவங்களை பாத்துக்கோங்க, உங்களுடைய கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுவோம் மாஸ்டர். கோல்டு அந்த மியாவோடி ஆனா நீ போய் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடு. அப்புறம் நீமோ, அப்புறம் இந்த கிரிம்மா, அப்புறம் இந்த ஓடி, இந்த 2 பசங்களுக்கும் நீ உதவி பண்ணு. ஆனா டக்குன்னு பார்த்தா அந்த டார்க் ஹெல்ப்பும் என்ன மன்னிச்சிருங்க, நான் கூட இந்த விக்டிமா தான் இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு இது சம்மந்தம் சாமி என்ன விட்டுருக்கன்ற மாதிரி அவன் கேட்க. இல்ல இவன் தான் போய் சொல்றான் இவன் தான் என்ன பிளேம் பண்ண லெவலப் ஆகுறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணலாம், நிறைய ஹியூமன்ஸை பிடிச்சி கொடுன்ற மாதிரி இவன் தான் என்கிட்ட கேட்டான். இவன் சொன்னதுனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு இவனுக்குள்ளேயே சண்டை போறதால ஹீரோவும் டேய் என்னடா மாத்தி மாத்தி கதை கட்டிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க 2 பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா இந்த இடத்துல உயிரோடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத கதைகளை பேசி தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க எல்ஃபு பரம்பரையை சேர்ந்தவங்களா இருந்தானே, வேற எந்த ரேஸை சேர்ந்தவங்களா இருந்தானே, என்ன இருந்தாலும் எல்லாரையுமே சமமா மதிக்கிற ஒருத்தர் தான் எனக்கு பிடிக்கும். உங்களை மாதிரியான கேவலமான இந்த பிரிவெல்லாம் வச்சு பாக்குற ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஹியூமன்ஸ்னாலே உங்களுக்கு பிடிக்காதா? கண்டிப்பா அடுத்த கட்டமா நீங்க எதனா பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் இடத்துல அவங்களை மாட்ட விட்டு போயிடுவாங்க. இதுங்கிட்ட மியா அதுக்கப்புறம் நல்லாவே குணமாயிட்டா. மிஸ்டர் டார்க் நீங்க என்ன பண்றீங்க? நான் எங்க இருக்கேன்? நீங்க இப்போ என்னுடைய வீட்டில் தான் இருக்கேன். அது என்னன்னா அட்வென்ச்சர் ஸ்கில்லர்ஸை வந்து டஞ்சனுக்குள்ள போயிட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. அதன் பிரகாரம் தான் நான் உள்ள வந்து அதை பிடிச்சேன். சரி மற்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஒன்னனுக்கு நான் சரியான சமயத்தில் வந்து உதவி பண்ணதுனால இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கான். சரி அப்போ அந்த 2 பேரு என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லுவான். பார்த்தா அடுத்த கட்டமே அவங்க செத்துட்டான்ற விஷயத்த வந்து அடையாளமா காட்டுறதுல அவர் ரொம்ப ஃபீல் ஆயிடுவா. அவங்க கிட்ட இருந்து இது மட்டும் தான் எனக்கு மிஞ்சிருந்து, அவங்க பண்ண எல்லாம் அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வருவோம். எப்போ என்னுடைய லெவல் ரைஸ் ஆயிடுச்சோ அப்பவே எக்ஸாக்டா என்னுடைய ரிவெஞ்சோ ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ கில்ட்டில் போயிட்டு அவங்களை ஒரு வழியா பிடிச்சிரும்ன்ற ஒரு அடையாளத்தை காமிக்கிறதுல அவங்க வந்து ஹீரோவை பார்த்து சார் டார்க் நீங்க வேற லெவலில் வந்த உடனே இவ்வளவு பட்டனை கலப்புறீங்க, ரெக்வஸ்ட் எல்லாம் முடிச்சு நீங்க சி ரேங்குக்கு ப்ரமோட் ஆகிறீங்க. உண்மையாக சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க சி ரேங்குக்கு ப்ரமோட் ஆகிறீங்க. ஏன்னா உங்களை பத்தின பவர்ஸ் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து எல்ஃப் அண்ட் டார்க் எல்ஃப் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்ததா கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 2 அட்வென்ச்சர்ஸ் வேற காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதனால இதனாலேயே கண்டிப்பா நீங்க சி ரேங்குக்கு ப்ரமோட் ஆகிறீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தங்கி இருந்த வீட்டுக்கு வர அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா நாங்க முடிவு பண்ணிட்டோம், நாளைக்கு இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்ப போறோம். நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்கப்பா. நீங்க இது வரைக்கும் பண்ண எந்த விதமான உதவிக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் டார்க். உங்களுக்கு கண்டிப்பா நாங்க தேங்க்ஸ் சொன்னாலும் வந்து பத்தாது. சரி வேற எங்க போறீங்க? நாங்க அட்வென்ச்சரிங் பண்ற விஷயத்தை இதுக்கப்புறம் நிறுத்த போறோம். எங்களுடைய ஹோம் டவுனுக்கு திரும்ப நாங்க போறோம். அப்ப நீங்க இன்னொரு பார்ட்டியில ஜாயின் பண்ண போறது இல்லையா? உண்மை என்னன்னா எங்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயம் எல்லாம் நடந்த பிறகு பயமா இருக்கு. அட்வென்ச்சரா ஆகணுன்றது ரொம்ப நல்ல விஷயமா எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தது. ஆனா இப்போ நடக்கிற இந்த ஆபத்தான விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அது மேல இருந்த நம்பிக்கை முழுமையா போயிடுச்சு. எல்லாமே நாங்க ஒன்னா தான் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இருந்த 2 பேரையும் நாங்க இழந்ததுனால கண்டிப்பா இதுக்கப்புறம் நாங்க தொடர்ச்சி அதை பண்ண விரும்பல. ஆமா அவங்க 2 பேரும் அட்வென்ச்சரிங்க்கு வராதப்போ நாங்க கண்டிப்பா நாங்க போக மாட்டோம். அதனால இந்த ஒரு விஷயத்த நான் எங்களுடைய வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கணும். சரி நல்லாவே புரிஞ்சது. உன்னுடைய மேஜிக் ஸ்கூல்ல பத்தி என்ன ஆச்சு? அப்போ நான் மேஜிக் எல்லாமே நானே கத்துக்கிற வீட்டுல இருந்து எப்ப நான் உங்களை பார்த்தோம் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், ஒரு மேஜர் ஆகணும்னா கண்டிப்பா உங்களை மாதிரி தான் ஆகணும். கண்டிப்பா எதனா உதவி வேணுமா கேளு, நான் பண்றேன். அவன் பக்கம் அழுகுறான். கண்டிப்பா நான் திரும்ப உங்களை ஒரு நாள் மீட் பண்ணணும். கண்டிப்பா நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ற மாதிரி அவ சொல்ல. அதுக்கப்புறம் மறுநாளே அவங்க கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து கோல்டும் ஹீரோக்கு மனதுக்கு ஆறுதலா சொல்றான், கவலைப்படாதீங்க மாஸ்டர், ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு அனுபவங்கள் தான். அவங்க எடுத்த முடிவு நல்ல விஷயம் தான். கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போனா ரொம்ப நிம்மதியாக வாழ போறாங்க. அவங்களை திரும்ப ஒரு நாள் மீட் பண்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன் மாஸ்டர், நீங்களும் தானே? கண்டிப்பா நானும் தான்ற மாதிரி ஹீரோவும் நம்ம பார்த்து சொல்றான். சரிப்பா நம்ம கிளம்பலாம திரும்ப வீட்டுக்கு? ஓகே மாஸ்டர். அதுக்கப்புறம் அங்க வந்த பிறகு அவங்க எல்லா விதமான வேலைகளும் முடிஞ்ச மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் அவனுக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் எடுத்து ரிவீலும் பண்றாங்க. சபு மாஸ்டர்னு சொன்ன கைட்டோவை அவனுடைய மாஸ்டருடைய பிளட்ல இருந்து வந்தவன் தான். யாரா இருக்கும் அந்த மாஸ்டர்? கண்டிப்பா இந்த உலகம் ஃபுல்லாவே அவனை தேடினாலும் கிடைப்பானோ. கண்டிப்பா இது ஒரு இண்டிவிஜுவலான ஆள் பண்ண மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி அந்த ஒயிட் நைட்னு ஆளுங்க கூட இருக்காங்க. அவனுடைய மெமரிஸ் மூலமா கிடைச்ச தகவல் இவ்வளவுதான். ஓ அப்படின்னா இது பெரிய பிரச்சனை தான். நெக்ஸ்ட் லீடு என்னன்னா நமக்கு கமாண்டர் ஆஃப் தி ஒயிட் நைட்ஸ் கைட்டோ யாங் எங்க. அதுக்கப்புறம் ஒரு போர்ட்டல் வழியா காமிக்க அவங்களை போட்டு பயங்கர கொடூரமா சித்திரவதை பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பத்தாத்துக்கு உங்களுக்கு சாவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு கணங்களான்ற மாதிரி ஒரு காடை பயன்படுத்தி மொத்தமாவே உள்ளுக்குள்ள போட்டு நரக வேதனையோட கொலை பண்ணிடுவாங்க ஹீரோ. என்னம்மா எலியா சொல்லுங்க மைலாட், வேலைலாம் எப்படி போச்சு? பிளான் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க கொடுக்குற ஆர்டர் பேர்ல தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். நம்மளுடைய அடுத்த பிளான் வந்து ஹெல்ப் ஷாஷாவை ரிவெஞ்ச் எடுக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த சப்பு மாஸ்டரை தூண்டி விட்டது அந்த
அந்த ஒயிட் நட்ஸோடைய கமாண்டரா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாஸ்டர் தான் வைஸ் கமாண்டர் ஷாஷாவோடைய ஃபியான்சேவும் அவன் தான். அவனை பர்ஃபெக்டா கொள்றதுல உங்களுக்கு டைமிங் கரெக்டா கிடைக்கும். ஏன்னா அவனும் ஃபியான்சே அவளுமே நம்மளுடைய எனிமே பழி வாங்கிறது 2 பேருமே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பான். நல்ல வேலை பண்ண இல்லையா? நம்மளுடைய அடுத்த டார்கெட்டோடைய பழி வாங்குறது கதை இப்ப ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புறம்போக்கு ஷாஷா வந்து ஹீரோவை பத்தி இந்த இடத்துல வந்து கேவலமா அவனுடைய ஃபியான்சே கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த பையனை பார்க்கணுமே லாய்டு பாவம் காலில் ஆரோ பட்டு கூட கதறி நாய் மாதிரி தத்தி ஓடனா உயிருக்காக கெஞ்சுனா தெரியுமா? அப்படியா? நீ கூட இருந்ததை பார்த்துருக்க, நீ ரொம்ப லக்கியான ஆள் தான். ஆனா இருந்தாலும் அதெல்லாம் நான் பார்க்கறது கொடுக்க வைக்கலையே. அடுத்த முறை எதனா பண்றதுன்னா என்கிட்ட சொல்லி நான் டேரக்டா வந்து பாக்குற மாதிரி அவனுமே கேவலமா தான் பேசுறான். கண்டிப்பா நான் கூட இருக்கேன் உன் கூட. உன்ன மாதிரியான அற்புதமான பொண்ணு எனக்கு கிடைத்தது ரொம்ப சந்தோஷம் ஷாஷா. நீங்களும் தான் என்னுடைய ஃபீலிங்ஸ் அதிகமா புரிஞ்சுக்கிற உங்களை மாதிரியான ஆள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். மெச்சல் ஹீரோவும் என்ன ஷாஷா உன்னை கண்ணும் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கௌரவ கொன்ன அடுத்தது நீ தாண்டி அப்படின்னு ஹீரோவோடைய அந்த சிரிப்பு பார்க்கணும். வில்லத்தனமான சிரிப்பு. அவன் நிலைமை நினைச்சதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நிறைய பேருக்கு எல்லாருக்குமே கூட்பமா இருந்திருக்கும் நம்புறேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு முழுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்சளவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரல, அதுக்கு வருத்தப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் வரும். கண்டிப்பா அதோட தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்சளவுக்கு நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.